நல்ல மக்கள் காலப்பநாய்க்குப்பட்டி புதூர் வாரமன் நீங்க போன் பண்ணி சொன்னோன்னே எங்க ஓடத்துல இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூ இந்த மக்களுக்கு காணிக்கையா போடணும் வேப்பையில் பொடிச்சிட்டு வந்துருக்கிறேன். ஏயா இத்தனை ஊரு கையில பருத்தி பூ கொண்டு வந்து போடுறேன்? நீ கேட்கல வாசம் கொடுக்கறவோ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து பாடுபட்டு தோறுதிங்கிற சனங்கள் கிணத்துக்கடா போடுறேன் அரப்பைத்திக்காரா அப்படின்னு நீங்க கேட்கல நடுவர்களே. மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்த பொழுதோடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாய் நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. நம்ம காலப்பநாய்க்குப்பட்டி புதூர் சனங்கள் எல்லாம் யாரோட உழைப்புல வாழாம தன்னோட உழைப்புல வாழக்கூடிய உழைத்து வாழக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் பருத்தி பூவை காணிக்கா போடுறத சந்தோஷப்படுறேன். சிறப்பியா நடுவர் அவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். முத தடவை வந்தாரு பரவாயில்ல, 2வது மட்டும் நம்ம சொந்தக்காரர் வர்றோம்னு சொல்லி ஊரா செய்து 1 கோடி முடிவெடுத்து உங்களை கொண்டாந்து இந்த மேடையில் உட்கார வச்சுக்கிறாங்களே நம்ம அருமையில வீரனுடைய குரூப். இப்ப ஏற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க கேட்கற காசை இல்லைன்னா சொன்னாங்க அவை 5-10 வசூல் பண்ணி ஆத்தா மகாசக்தி மாறி ஆத்தா கோயிலுக்கு நம்ம மகராச மரவணும்னு சொல்லி ஊரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து விழா கமிட்டியில முடிவெடுத்து கொண்டாந்தாங்களே. இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் காசே கேட்கலையா, குடுக்கறது தான் வாங்கிட்டு போறேன். நடுவர் அவர்களே, அப்படி நீங்க காசு கேட்காது விட்டாலும் என்ன போகையில சும்மாவா விட்டுருவாங்க. நம்மளுக்கு தேவையானதை விட அள்ளி கொடுக்கறதுக்கு காத்திருக்கிற சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கொடுத்து விடுறானே. நீங்க செஞ்ச பாவத்தை போக்கறக்கு அந்த காசி போடா தொலைபா, அந்த ராமேஸ்வரம் போடா போகும்பா, அந்த கொல்லிமலை 8 கையம்மன் கோயில்ல போய் அந்த ஆத்தாளுக்கு 18 அக்கனி கூட்டம் எடுத்தா போகுமா, அந்த மாசிக்கு அருப்பங்கோயில 12 சாவளை குத்துனா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணு? அந்த ராமேஸ்வர தீர்த்தத்துல 24 மட்டம் 27 மட்டம் தலைமுழுகுனா போகுமா? இப்படி பண்ணிட்டீங்களே. ஆத்தா காலப்பநாய்க்குப்பட்டி புதூர் மகாசக்தி மாறி இந்த பாவிமாவ ராசன் செஞ்ச பாவத்தை போக்கும். நான் உனக்கு குத்தக்காணிக்க கட்டிட்டு போறேனாயா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணு? என்ன பண்ணமுன்னு நினைப்பு இல்லாம தான் குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்துருக்கீங்க. என்ன பண்ணோம்னா சொல்லியா? நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் வேறும் தானே விழா கமிட்டியில முடிவு பண்ணி வாத்தியார் வீட்டுக்குள்ளுக்கு போடு பண்ணாங்க. வீரனுடைய நாடகம் மன்றம் சொன்னாங்க. பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரரை கூட்டிட்டு வந்து. யாரியா பைத்தியா? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 தான். இது சேலை கட்டி இருக்கியா? ஆடாடா ஊர் உலகத்துல 6 சேலை கட்டல இப்பதான் அதிசயமா கட்டிக்கிட்டான். அவர் வேட்டி கட்டி இருக்காருயா? எவன் வேட்டி கண்டபடியா கேட்டபடியா? இத 10 வருஷமா தெரியும். எனக்கு 12 வருஷமா தெரியும். அவர் 12 வருஷமா தெரியும். அவன 19 வருஷமா தெரியும். 2 பேரும் படிச்சு என்ன கோச்சுட்டு போறியா? கோச்சுட்டு போற பெருசு இல்லம்மா. கோச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? வை முதல்ல அதை வை, முதல்ல கீழே வை, தண்ணி பாட்டில் வை. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தூக்கிட்டு. வேற என்னென்ன எடுத்த? டேய் ஓ மைக்குடா. அட வாவி 1.5 மைக்கு காப்பு வந்துருச்சா? வேற என்ன எடுத்த? விட்டு நீ எதுக்குடா வர்ற? கோச்சுட்டு போலையாடா நீ? ஏன் உனக்கு போத்துன துண்டு. வேற என்னென்ன எடுத்த? செல்போனு 500 ரூபா தாளோட செல்போன் வாழ்க்கையில. அது சரி. நீ கோச்சிட்டு போறியா? நாளைக்கு வர மாட்டேங்குதுடா. வராமோட போச்சது வேற ஆள் போட்டுக்கலாம். அதுக்கு வேண்டி பைத்தியக்காரி மேடையில் வச்சிருக்க முடியுமா? இது பைத்தியம். இந்த இருமா கண்டிக்கிறமா, உட்காருமா கண்டிக்கிறமா. வேளாங்கண்ணிக்கு நாமத்தை போடாத, பிதாசுதனை போடு. உட்காரு முதல்ல. வேளாங்கண்ணிக்கு வரமாட்டேன்னு சொல்றியா? உட்காருமா நீ முதல்ல. கண்டிக்கிறமா உட்காருமா. பைத்தியமாயா? ஆமா பாரு, அந்த அம்மாக்கு 2 புள்ள இருக்கு பொம்பளை புள்ள. அடாடா ஊர்ல அழகத்துல அவனுக்கு 2 புள்ள இருக்கு பொம்பளை புள்ள. எவன் பத்தை வெத்துக்கறக்கு? இந்த அம்மா பூ வச்சிருக்கியா? பூ வாங்கி கொடுத்து தான் சரி காசு முட்டுது. இது 2 பைத்தியமாயா? ஆமாங்க. நல்லா பாரியா, 2 பைத்தியம் கிடையாது. 2மே ஒரிஜினல் பைத்தியம். அது மகாசக்தி மாரியம்மன் மேல சத்தியா 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 சத்தியமா சொல்ற 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ மனுஷ வாழ்க்கை சந்தோஷமா இந்த காலத்துல பொங்குதாமா. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல இருந்த மனிதாபிமானம் இந்த காலத்துல உண்டா? ஒரு காலத்துல மனுஷரை மனுஷா மதிச்சாங்க. இந்த காலத்துல எவனாலும் மதிக்கிறானா? காசு பணம் இருக்கிறவனை கண்டா பல்ல 16ஐயும் காட்டுறேன். பணம் காசு இல்லாதவனை கண்டா போடா நாயன்னு திட்டக்கூடிய மானம் கெட்ட காலம் இந்த காலமையா? அது உண்மையா? எங்க ஊர்ல போன மாசம் ஒரு வீட்டுல நைட்டு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷனும் பொட்டாட்டியும் கட்டி வச்சுட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பினான். அந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான், அவுத்து விடுண்டான்.
இவன் சொன்னான் கத்துனா குத்துவேன் அப்படின்னா, கத்த மாட்டேன் அவுத்து விட்டுனா. கரெக்டா அவுத்து விட்டோன்னு சொன்னான், திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, வச்சுட்டு போக மாட்டீங்க, எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என்னம்மா? எழுத்த மாதிரி தான் என் அத்தனா வீடு இருக்கு, போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கு வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு எதுங்க அழகு? எது அழகு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி புடிச்சு கொடாலி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா எங்க ஆத்தா மாறி வரா பாத்தியா? அந்த முக லட்சணம் ஒரு காலத்துல மாறி வரா பாத்தியா? மாறி வரா பாத்தியா? அப்படி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு வந்தா பெண்ணுக்கு பெண்ணு பேராசை கொள்ற அளவுக்கு இருப்பாங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்து பொம்பளைவோ 6 ஆள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுவளா? அக்கா, நான் பேசுறது போற நம்பியூர் குப்பி வேலத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். காலப்பநாய்க்கு பட்டி பொம்பளை எல்லாமே நல்லவையோ, உங்களை மாரியாத்தாளோட ஒப்பு வச்சு பாக்குறேன். உங்களை ஆரையும் நான் பேசல, ஏன்னா நான் உருப்படியோ ஊடு போய் சேரும். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? நடுவர் அவர்களே, இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்க்குதுவளா? எல்லா பேரன்ல வழி, பேத்துல வழி, ஆயாள வழி, அப்பத்தாள வழி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி லைப்பாயி சிந்தாளு அமாமு லிரிலு லா 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 லா. குடும்பம் மின்னுக்கு வருமா? நடுவரவரை பொண்டாட்டி சொன்ன, மாமா மூச்சு பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன வந்துட்டுனா எனக்கு என்ன தெரியும், மாடு மேய்க்கிறனாய்க்கு என்னடா பிம்பிள்ஸ் அப்படின்னு. மூச்சு பூரா முகப்பர் வந்துட்டு என்ன மாமா வந்துட்டுனா, நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருமா அப்படின்னு. அவ சொன்னா, அறிவு கட்டவன மாட்டுச்சாணி யாராலும் மூச்சியில் போடுவாங்களா? அது வாசல் இல்லடா போட்டு வலிக்கிறதுன்னா. ஏன் நடுவர்களே, கொரோனா காலத்துல ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமா இடத்துக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி, அந்த கிருமி வீட்டுக்குள்ள விடப்படாதுன்னு சொல்லி மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமில்ல. அப்ப மூச்சில முகப்பரு எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதா? என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? இட்லி வாங்கி கொடுத்தாங்க. நடுவரவரே, மொண்டாடி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா பணம் 4500 ரூபா கொடு, நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரேன்னா. எனக்கு தெரியல என்னடி பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு பேரு தான் பட்டர் பேசியலாமா. எவ்வளவு செலவாம்னு 4500 ரூபாய்னா. நடுவரவர்களை சேந்தமங்கலம் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்து விட்டா வருஷம் 2 குட்டி போடுமில்லங்க. ஆமா, நீ சொன்ன போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடாதாம்ல? ஏங்க கிடாயாடு எப்படி குட்டி போடு? பொட்டையாடு தான் குட்டி போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கும் போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கிடாயாடு இருக்குதுல்ல? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் அவன் கடை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டிருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரா அவன் சட்டை கட்டி பிடிக்கும். அடே பாலா போன நேட்டக்காலா, உன் ரூட்ல கெடாய்க்கு இல்ல, என் ரூட் கெடாசி அம்பதே, உன் ரூட் பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கூட கேளுக்கு. நடுவரவர்களே, கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? கேட்டா அபுக்கு போன் பண்ணி பேசுறான். அபுக்கு போன் பண்ணி பேசுறான். அம்மா திருவீதி உலா வந்துட்டா, உன்னிமேல அவன் எந்த இடத்துக்கு நகர மாட்டா. அதனால எல்லாரும் சனங்களும் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்கல்ல. நடுவர் அவர்களே, 4500 ரூபாய் செலவணி இன்னொரு புருஷனா கட்ட போறா இல்ல? மரியாதையா கம்மனு தோட்டத்துல வேலைப்பாரு புள்ளைன்னு சொல்லி போட்டு நான் பாட்டுக்கு மாட்டை கொண்டு செனையூசி போடுற புடிச்சிட்டு போயிட்டுனுங்க. நான் போய் போட்டு வர ஒரு சாமாரிச்சி இவளுக்கு எப்படி பக்கத்துல ராசிபுரம் டவுனோ எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். அது என்னமோ பட்டர் பேசியல் பண்றோம்னு வாட்டுக்கு போயிட்டாளுங்க. பையன் பள்ளிக்கூடம் முட்டு வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்டா அறுவட்ட காலதே நீ படிக்கிற பையன் எடுத்துக்கட மாடு மேய்க்கிற உண்மை எங்கட போயிட்டான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா. நடுவர் அவர்களே, அங்க போய் பாக்குறாங்க 4 பொம்பளைங்க குண்டு குண்டா கௌதமி ஆட்டவே படுத்திருக்கிறாள். அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியும்? எதையாவது ஒண்ணு கிளப்ப வேண்டியானே. ஏன் நடுவர் அவர்களே, அடையாளம் தெரியாத நாம அடுத்தவங்க பொண்டாட்டி கையை பிடிச்சுதான் 4 பேர் என்னும்பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் இப்படி அடுத்தவங்க பொண்டாட்டி கையை பிடிச்சு போட்ட அப்படிங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அப்படி ஒரு அவ சொல்லுவோம் வாழ்க்கையில வராதியா? நடுவர் அவர்களே, 4 பொம்பளை படுத்திருந்தாங்க. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ
அடி ராஜேஸ்வரி, அடி எனக்கு வாக்கப்பட்ட பத்தினி, அடி பாலா போனவளை சாவி கொடுக்குற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்க. அங்கதான் மூச்சு பூரா ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்திர மாதிரி சாத்தி அப்படி கல்ல 2 வெள்ளரிக்காய் வெட்டி வச்சு படுத்துக்கிறாங்க. அந்த ஓனர் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. நான் பொல்ல கிட்ட போய் என் கண்ணு பொண்டாட்டி வந்தாலே வார்த்தையான்னு அவ சொன்னா உள்ள 4 பொம்பளை படுத்திருக்கிறாங்க, எவன் பொண்டாட்டின்னா. அதான் அடையாளத்துக்குன்னா நானே கூட்டி போயிருவேன்ல, ஊட்டிச்சாவி கொண்டு வந்துட்டு வாங்கி கூடாயான்னு கேட்டான். அந்த அம்மா கேட்ட உனக்கு கண்ணால பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 14 வருஷமா பொண்டாட்டியும் கொண்ட பொழைக்கிறா. அவளுக்கு உனக்கு அடையாளம் சிக்கலே. மேக்கப் போட 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு இப்படி தெரியும் அந்த அம்மா கேட்டான். கரெக்ட். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கு மோசு மோசுன்னு, பொம்மிரி நாய். அந்த பொம்மிரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தல் முட்டிக்கிட்டு உள்ள வந்தது. என்னை பெத்த தாய்மார்கள் காலப்பனாய்க்கு பட்டி புதூர்ல இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமா? இருக்காது. அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவ கேக்குறா, ஏமேடா 4500 பணத்தை வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம்னு சொன்னீங்களே, 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ஆறுங்க ஒப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. அப்ப இந்த காலம் நல்ல காலமாங்க. எப்படி சொல்லுவாங்க, எங்க தாய் குளங்கள் எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அப்படியே கல்யாணம் மூச்சு வந்ததையுமே விளக்கண்ணில 3 கட்டி மஞ்சள் ஊற போட்டிருப்பாங்க. பாத்ரூமுக்கு போனா, குளிக்கிற ரூமுக்கு போனா உரகல்லுன்னு ஒரு கல்லு கிடக்கு சொரி சொரியா. அந்த கல்லுல உரைச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு அப்படியே மங்களகரமா இருந்தது எங்களுடைய வயல்வெளி காலத்துலங்க. ஆனா இப்ப பூரா மேக்கப்புங்க. நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. எங்க மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க, என்னை எல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். அது சரி. உன்னைய 2 டவுசர்ல எந்த திருடனையும் கை வைக்க கூட்டுருவா. வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச காசு சுத்தி 6 குச்சுக்கிறாங்க, பூரா வேறனுடைய குச்சுக்கிறாங்க, கைய கால வாங்கி போட மாட்டாங்க. நடுவர் அவர்கள் இந்த 1,93,500 எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத நம்ம காலப்பனாய்க்கு பட்டி புதூர் பக்கம் அந்த பணத்தை இந்த பணத்தை வைக்கிறேன். ஆத்தா மகாமாரியம் கோய வாசல்ல அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். சொல்றா வைக்க மாட்டா. வையா கௌதமி அவர்களே, தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால சும்மா கொடுக்கிறேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவு வேணாம்யா. சரி, வெறும் ஒரு 15 ரூபா காசு எடுத்து வையா. 10 ரூபாய் ஒரு 5 ரூபாய் மட்டும் எடுத்து வையா. சரி, இது முதுக நான் திரும்பி பார்க்க. எது? அதுக்கெல்லாம் புருஷன் இருக்கிறேன். அவதான் சொல்லி விட்டது. 6 கட்ட கழுது உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். நடுவர் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தால் எந்த பெண்ணாவது தன்னோட முதுக திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் யார் வாக்கறதுக்காக இந்த காலத்துல கொமரிகள்ல ஜாக்கெட்ல கதவும் நிலவும் சன்னலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாள். அப்படி கேளியா? நடுவர் அவர்களே, முந்தானையில கல்லு பதச்சா முன்னால் இழுத்து பார்க்கலாம், பாரு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பார்க்கலாம். என்னைக்கு இந்த காலத்து பொம்பளை ஊரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுகளோ புருஷனுக்கு பூரா கிட்ரியில கல்லு வந்து கிடக்கு. அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போல் இருக்குது. அதை விட ஒரு கொடுமை, எப்பட பொண்டாட்டிங்க ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருக்கிறான். தினத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடாவுன்னு. நீ டவுசர்ல நாடா வைக்கிற, நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேங்கிறாளே. நான் டவுசர்ல வைக்கிற நாடாவை ஜாக்கெட்ல வைக்கிற நாடாவை ஒன்னா. நடுவரவர்களே, மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரிங்க. டைலர்ட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன். சரிங்க. அதை பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். சண்டால பையில 850 ரூபாய் தானே சேலை இளம்பள்ளியில எடுத்துக்கிட்டு போனா. ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏனுங்க? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது? மாத்திட்டான்டா. என்ன வண்டிங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். சார், வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படின்னா. மறுநாள் காலையிலே அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க பணம் கடன் கொடுக்காது விட்டீங்களா? ஏன்டான்னு கேக்குறேன். சார், மேடத்தை வர சொல்லுங்க,
ஜாக்கெட்ல ஜன்னல்ல கொசுவலை அடிச்சு விட்டு போறேங்கிறான்டா. இந்த கால வாழ்க்கை வாழலாமாடா? வாழலாமாங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பால் கறந்து பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு ஆடு மாடை கொண்டு போய் காட்டு விட்டு போட்டு 9:30 மணிக்கு ஆள்காரி வாரக்குள்ள ஓனரமா காட்டுக்குள்ள போய் நின்னா. ஆனா இந்த காலத்து பொம்பளைங்க என்ன பண்றாங்க? பொழுதுக்கு டிவி 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவோ, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு இனியா, 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு மிஸ்டர் மனைவி. ஓ ஏமாப்ல, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? ஐயோ, அதுலதான் கண்ணால மூச்சுக்கிட்டு வந்த அந்த தங்கம் மயிலே உமா திருப்புரு நான் திருப்பி வந்து வலுப்பூர்னு சும்மா திருப்பி திரியிறாவா. அந்த பாக்கியலட்சுமி என்னாச்சு? பாக்கியலட்சுமியில ராதிகா மாசமா இருக்கிறா. கோபிக்கு ஒரு யோகத்தை பாருங்க. அப்ப தாத்தனானதுக்கு அப்புறம் அப்பனா இருக்கிறேன். அதுல அந்த எழிலு பைய அந்த விளங்காதவ வெளியே முடிக்க விட்டுட்டேன். யாரு? கோபியும் ராதிகாவையும். அவன் கோபி தனியா போறவன் கம்முன்னு போக வேண்டியதானா? அவ யாயால என்னமோ தூக்கி கட்டுற மாதிரி ஈஸ்வரிக்கு கூட்டிட்டு போயிட்டான். அங்க போனா சம்மந்திக்கு சண்டையே போய மாட்டேங்குது. இருக்கிறது 2 பெட்ரூம். 2 பொம்பளை ரூட்ல படுத்து ஆகாதா? சும்மா பிழுக்குதான் வித்தால காசுக்கு 2 கத்தாலையும் திரியிறாங்க. இந்த இனியா என்னாச்சுன்னு கேக்குறியா? அந்த இனியாவுல கௌதமி நீ கேளு, யாழினி மாசமா இருக்கிறா. அவ 2.5 வருஷம் கழிச்சு இப்ப தாக்க உண்டாயிருக்கிறா. ஏக்கா நான் கேட்கறவி மாமனார் கூட பிறந்த ஒரு சண்டாளி இருக்கிறாள். அவ்வளோ ஒரு முள்ள பெத்த கோமரிதானா? எல்லோருண்டை கொண்டு போய் கொடுக்குறாள் அக்கா. மாசமா இருக்கிற பொம்பளைக்கு எல்லோருண்டை தின்னா கருக்கழைச்சு போவதுங்கிற அறிவில்லை அவளுக்கு. நடுவர் அவர்களை முந்தானத்து நடந்து போவையில விளக்கனை கீழ் ஊத்தி வலிக்கு மல்லா குளுத்துட்டாள். எனக்கு நெஞ்சே பதறி போச்சுங்க. பாவம் மாசமா இருக்கிற உள்ள மல்லா குளுந்த என்ன ஆகு? அந்த பொள்ளாச்சி மாசாணியாத்தா கோயிலுக்கு புடவை போறன்னு கும்பிட்டு இருக்கிற நடுவர் அவர்களே. ஏண்டா எவன் பொண்டாட்டி விழுந்து நீ வேண்டுதல வைக்கிற? என்னங்க நம்ம யாழினி இல்லையா? நம்ம யாழினி இல்லதான். நேத்து பாக்குறேன் அந்த இனியாவும் மாசமாயிட்டாளுங்க. அந்த பச்சைக்கோடு காட்டிடுது. வேலை எவன் மாசமானான்னு பாக்குறத வேலை. நான் என்னங்க அவன் காட்டுறேன், நான் பாக்குறேன். நடுவர் அவர்களே, இங்க பாருங்க, என்னடா எல்லா டிவி நாடகத்தையும் இவன் பாக்குறான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டை மாத்திர, இந்தியாவை மாத்திர, அதை மாத்திர, இதை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயும் மாத்தி போடுங்க. இந்த காலத்துல கல்யாணம் மூச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டா. வேற மேட்ச் ஓடிட்டு இருக்குது, குறி ஸ்கோர் பாக்குறோம்னு. நைட்டு சோறு வேணுமா ஸ்கோர் வேணுமாண்ணா சோழி முடிச்சு போச்சு. மாசமானா 350 ரூபாய் இழிச்சவாயின் ஆம்பளை தானே கட்டுற. அவனுக்கு எப்ப கிடைக்கும் அந்த டிவி ரிமோட்டு? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கி? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம அமுக்கணும்னா அப்ப தாண்டா 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நாங்களே தீர்த்துக்கிறோம்டா. விளங்குமாங்க இந்த காலம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எங்க அம்மா நான் பட்டிமன்றம் முடிச்சு ஊடு போனேன்னா எல்லாரும் போனாலும் வண்டி சத்தம் கேட்டோன்னு எடுத்து தோசைகள் அடுப்புல வச்சிருவான். அட சாமி வந்துட்டியா? எங்க காலப்பநாய்க்கு பட்டி புதூர் போனியா? நம்ம வீரோடைய நடத்தக்கூடிய பட்டிமன்றத்துக்கு போனியா? சோறு நல்லா போட்டாங்களா? போட்டாங்க. அதெல்லாம் திருப்தியா சாப்பிட்டோமா. எங்க இருந்து வந்திருக்கிற பசிக்கு பாரு ரவுப்பட்டி கடந்தா அகமரியாத போயிருவாங்க. 2 தோசை ஊத்துறேன். வெள்ளை வடை இன்னைக்கு மொட்டு வச்சுக்குது. நல்ல மொட்டு தோசையை நூத்தி கொடுக்குற உண்டு போட்டு போடு. அம்மா வாண்டாம அம்மா ராத்திரி நெஞ்ச கறிக்க அடக்க அம்மனு பைத்தியாரா அக்கா முருங்கப்பொடி அரைச்சு கொடுத்துட்டு இருக்கிறா. அப்படி பொடி தோசைன்னு போட்டு தார ஊத்தர சாமி சாப்பிடு. நடுவரவுல சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீ பெத்ததாயி வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு சோறு போட்டாளுங்க. ஆனா இப்பவும் இருக்கிறாளுங்க எங்க வீட்டு அங்காள வரமேஸ்வரி, அகிலாண்ட நாயகி, சேலகட்டு சுனாமி, சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி, சில் ராணி, சிலேபி மேனி. யாரு? என் பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு தோசை கல்லில் ஊத்தி இருப்பா. மாமா போதுமா? அல ஒண்ணுதானே ஊத்திக்கிற ஊத்து. 2வது தோசை ஊத்து. மாமா போதுமா? மாமா போதுமான்னு கேட்கறாளே. வேணுமா வேணுமான்னு நினை பெத்ததாய் சோறு போட்டாளுங்க. இந்த காலத்து பொம்பளைங்க போதுமா போதுமான்னு போடுறாங்களே. இந்த கால விளங்குமா? பரவாயில்ல. ஏன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா? தோசை சுடுறதுக்கு குண்டான்ல கொஞ்சம் ஒண்ணு மாவை எடுத்துக்கிருவா. என்கிட்டே கிட்ட வந்துருவா. இப்படி கலக்குவா. அதுலயே 2 தோசை தான் ஊத்தலாம். தோசை ஊத்தவா? நான் இன்னும் சாப்பிடல. 2 தோசை தான் வரும். தோசை ஊத்தவா? மயன் இன்னும் சாப்பிடல. தோசை ஊத்தவா? உன் வாயிலே ஊத்திரி மாவேன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு.
நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல தாய் எப்படிங்க சோறு போட்டா, என்னமோ ஏதாவது ஒண்ணு போட்டு சமைச்சு வச்சிருப்பா. ஆனா எடுத்து சாப்பிட்டா அத்தனை ருசியா இருக்குமுங்க. 1000 சண்டை இருக்குமுங்க அப்பனுக்கு அம்மாளுக்குமே. பையன் வந்து சோறுன்னு முடி வரைக்கும் மூச்சு விட மாட்டா. டே அதை போட்டு சாப்பிடு, இதை போட்டு சாப்பிடுமுன்னே ஒரு பிரச்சனை கூட மறைச்சு எங்க காலத்துல சோறு போட்டாங்க. ஆனா இப்ப பொண்டாட்டி அப்படியா? தட்டத்துல சோறு போட்டதுக்கு அப்புறம் மொல்ல ஆரம்பிப்பாளுவோம். நீங்க பாட்டுக்கு வாரீங்க வீட்டுல என்னால நடக்க தெரியுதா? இருக்கு குழம்பு ஊத்திட்டு வாரேன். கக்கா வார முத்துக்காப்பட்டில கடையா இல்லையா? இருக்கு ஏடுக்கா எரியுது. தைலத்தை வச்சு எரியாது, சும்மா அப்படி மணக்குமோ. கொக்கா முத்துக்காப்பட்டியில இருந்து வார கொக்கால கண்டா கொம்மாக்காரி கட்டப்பையோ ஏத்தி விடுறான். வரையில ஒரு கட்டப்பை கொண்டாதான் போவையில 3 கட்டப்பை ஏத்திக்கிட்டு போறான். தந்தோனியம்மா பாரு இருக்கவங்களுக்கு ரசம் ஊத்திட்டாரு. தப்பிக்கார ஆச்ச கட்டாலும் செலவு பண்ற, 50 கட்டாலும் செலவு பண்ற. நாமளும் 2 புள்ள பத்து வச்சிருக்கிறோம், கொஞ்சமாவது உடத்தி இருக்குதா? வாங்கி தர இரு. தயிர் ஊத்திட்டு வர. எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால் தயிர் இருந்து ஊத்துவேன். அந்த இன்னும் சாப்பிட்டு அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிக்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆழகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால ஐயா. ஒரு சோறு கூட இந்த காலத்துல கட்டுன புருஷனுக்கு போடாத பொம்பளையும் இந்த காலம் நல்லா இருக்குதுன்னு பேசறதுக்கு நீ வரலாமா? காசு எனக்கு காசு. நடுவர் அவர்களே, நான் இன்னொன்னு கேட்கறேங்க. ஒரு காலத்துல மாமனார் வீட்டுக்குள்ள வந்தா மருமவ முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிடுவாளா? அந்த ஆளு சிங்கமா புளிய கடிச்சதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தவி வாராங்கோ, இந்த வம்சத்தை உருவாக்குனி வராங்கன்னு மரியாதை கொடுத்தாங்க அந்த காலத்துல, எங்க வயல்வெளி காலத்துல. இப்ப எப்படி தெரியுமா? மாமனார் வீட்டுக்குள்ள வேற மருமவ கால் மேல கால் போட்டு கொட்டி வாக்குறான். இவரு பெரிய மனுஷன் வந்துட்டாரு. இந்த அம்மா திரும்பியே பார்க்கல, நாயின்னு கூட மதிக்கல. சரி நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை இவ்வளவுதே அப்படின்ட்டு அவரு தண்ணி குடிக்க போனாரு சமையல் வீட்டுக்கு. மருமோ கேட்கறேன், ஏனுங்க மாமோ ஏமனி தண்ணி குடிக்க போறீங்க? அம்மாயோ வரையில எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இன்னைக்கு மாமனாருக்கு மருமவ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துக்கு இந்த வாட்ஸ்அப் காலம் பேசலாமா நீங்கள? நடுவர் அவர்களே, நான் இன்னொன்னு கேட்கறேங்க. கட்டுன்னு பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா தப்பாங்க? உன் சொத்து உன் உரிமை விட்டு சாத்துறா. எனக்கு ஆசைதான் கல்யாணமாய் 14 வருஷம் ஆச்சு. அவ ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு நாளைக்கு நாள் ஓங்கி ஒரே அரை நாள் அரையோடம்னு ஆசை அளவோட ஆட்டுவாள் தலைவோடையும்பாங்க. அன்னைக்கு சாப்பிடலாம்னு உட்கார்ந்தேன். சரி, வெடுக்குன்னு ஆடிக்கிட்டு வந்தப்போ மாமா சாப்பிட்றியான அதுக்கு தான் கோந்துக்கிற போடுன்னு என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்கிறேன். இது வம்ப நம்மளுக்கு சாம்பார்னா ரசம்பா, ரசம்னா புளி குழம்பும்பா, ஏதோ இளம் ஊத்து திங்கிறோம்னு ஊத்துனா மாமா கோழி குழம்பு மணக்குதான்னா. சாமியான சத்தியமும் அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் அதில் இல்லை. நோ சிம்டம்ஸ். ஒரு பட்டை கிராம்பு வாசம், ஒரு ஏலக்காய் வாசம், கொங்கு மண்டலத்திலேயே சிறப்பு. எப்படி தெரியுமா? எங்க அம்மா எல்லாம் கோழி குழம்பு வச்சா நடுவர் அவர்களே, சின்ன வெங்காயத்தை மொட்டா தொளிச்சு போட்டு நல்லெண்ணெய் ஒரு சேரைக்கு ஊற்றி தடச்சட்டியிலே அந்த நல்லெண்ணெயில வெங்காயத்தை வணக்கி 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கசகசா போட்டு அடாடாட அந்த முழு கொத்துமல்லியும் பட்டை மிளகாயும் போட்டு ஒரு மஞ்சக்கட்டி வச்சு அந்த ஆட்டாங்கல் ஆட்டுனான்னு வைங்க, அந்த மிளகு மணக்கு ஆக்கி வச்ச குழம்பு ஒரு மனமும் இல்லை. சரி மணக்காட்டி தொலையுது. எடுத்து வாயில வச்ச நடுவர் அவர்களே, உப்புல்லா பண்ட குப்பையிலையும் பாங்க. எனத்தை பார்த்து சமைச்சு தொலைச்சால தெரியல, உப்பு போட மறந்து தொலைஞ்சிட்டான். நானும் தப்பாவும் கேட்கல, ஏன் பாப்பா உப்பு போடப்படாதான்னு கேட்டேன். ஏதாவது குளத்து இல்லையே ஏக்க நான் கேட்கறேன், மச்சாங்கூட்டம் கேட்டா நீங்க போட்டு கொடுக்க மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? மாமா உனி கல்லுப்பு போட்டா குழம்புல பிடிக்காது, இருக்க பொடியும் எடுத்துட்டு வர, அதுதான சொல்லணும். இவ சொன்னா, உப்பு இல்லைன்னா தொண்டையில இறங்காதோ? நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு உப்பு போட்டு வேற ஊத்தோணுமோ? கோவருமா வராது? வரணுமாப்ல. நடுவர் அவர்களே, ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளமாக்கி கொண்டு கொடுக்குறேன். ஈரோட்டு ஈத்தருமையாட்ட தின்னுட்டு இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு பிறந்துட்டு திரியிறான். இப்ப ஏற்பட்ட வார்த்தை கேட்ட ஆம்பளை கோவருமா வராத பாடுபடுறாங்க.
நானுக்கு கோவம் வந்தது. சரி அவதான் அறிவில்லாத ஆடுறா, நாமளும் அவளுக்கு சரி சோடா அண்ணா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் என்னும் பாங்க இந்த மஞ்சளாதம் பாவே வாரதே ஒரு நாளைக்கு வந்தா பொண்டாட்டி கூட சண்டை தொங்குறேன், இந்த மானகட்ட வயனுக்கு இதே வேலையை போச்சு அக்கம் பக்கத்துல பேசுவாங்கன்னு நிறைய ஆண்கள் விட்டு கொடுத்து போறதுனாலதான் இன்னைக்கு குடும்பத்துல சண்டைங்கிற வார்த்தை வெளிவராம இருக்குதுங்க. அன்னைக்கு சரி மடக்கிட்டு அறிவில்லாதவதான் பேசுறேன்ட்டு, ஏன் பாப்பா உனக்கு குழம்பு வைக்க தெரியல, ஒன்னா உங்க அம்மா இருக்குது இல்ல எங்க அம்மா இருக்குது, அதுவும் இல்லையா யூடியூப் அம்மா இருக்கிறா, ஹவ் டு மேக் கோழி குழம்புன்னு போட்டா அவ சொல்லி கொடுக்க போறா. நான் ஊரா வாங்கி திங்கிறவனே ஒரு நாளைக்கு நல்ல சோறு திங்கணும்னு ஆசை இருக்காதா, இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு என்னங்க சொல்லணும்? என்ன சொல்லணும்? மாமா இதுக்கே மாமா எங்க அம்மாளும் உங்க அம்மாளெல்லாம் இழுக்கிற, உனக்கு என்ன உப்புத்தானே வேணுமாமா, எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லி இருந்தா எனக்கு இன்பம் குழு தீர்வ கஞ்சாச்சு இருக்குமில்ல. அதுக்கு கேட்டா வரு நடுவர் அவர்களை ஒரு கேள்வி, ஆரடியோட அப்படி நடுக்கி போச்சு நடுவர். அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தூக்கு போட்டு தொங்கி இருப்பீங்க. தூக்கு போட்டு தொங்குற நீங்க தான், நீ அந்த அழுகுற, அதெல்லாம் சகலைய பாத்துக்குருவாங்கடா, நீ அழுகுற. காஜி ஆட்டு வர்றா தாமீஸ்வரத்தார் இருக்காரு வாங்கிட்டு போ. இந்த புள்ள அழுகாது ஏன்னா அப்படிப்பட்ட டீம்ல இருந்து புடிச்சிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவங்க அப்ப எவஞ்சத்தால அழுக மாட்டேன், அவஞ்சத்தால எவனும் அழுக மாட்டேன், கெடாத விட்டு போ. ஆமா இன்னைக்கு அழுக விட்டான். நடுவர் அவர்கள் இப்பேற்பட்ட வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுல வச்சிருக்கலாமா? வேட்டி மடிச்சு கட்டிட்டு ஓங்கி ஒரே அன்னைக்கு பல்ல 16 பேக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்கினேன். காலப்பனைக்கும் பாட்டி புதூர் மாரியாத்தா மேல சத்தியமா சொல்ற, கைய ஓங்குன அடிக்கல, வெந்திருச்சா, கொண்டை அவுத்துட்டா. கரெக்ட். சீலை தூக்கி இப்படி சொருவுனா, சரியா சொருவுற, போயிட்டா வாசலுக்கு. வா வா என்னைய அடி, என்னைய வெட்டு, என்னைய கொல்லு, அல விட்ட கையில கட்ட முளைக்க, முளைக்கொடி சுடுகாட்ல வைக்க. ஐயா வா 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 அப்படி அழுதுபாளே. நான் அடிக்கல, கையத்தான் ஓங்குனேன். நான் கையோங்கினதே வாசல் என்னை பெத்த அப்பத்தான் 14 புள்ள பெத்தவோம். எத்தனை புள்ள? எங்க அப்பத்தாளுக்கு மொத்தம் 14 புள்ள. மாப்பிள்ள உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையாத்தான் பார்த்தாரு. நல்ல வேலை பார்த்திருக்காரு. குடியான வீட்டுல வேற என்ன வேலை? நடுவர் அவர்களை ஏன் தெரியுமா 14 புள்ள அந்த காலத்துல புள்ள பெக்கறதுக்கு செலவில்லை. கரெக்ட். அதனால 10 புள்ள 14 புள்ள பெத்தாங்க. எங்க தாத்தனை கேட்டேன், ஏன் தாத்தா உனக்கு 14 புள்ளைன்னு? டேய் உங்க பெரிய தாத்தனுக்கு 13 புள்ளைடா, அவனை தாண்டி காட்டோங்கிற வைராக்கியத்திலே 14 பெத்தமுன்ன. எங்க கிழவன் கொண்டு வைராக்கி தங்கி வச்சிருக்கிறான் பாத்தியா? 14 புள்ள பெத்த பெரிய மனுஷி வாசல்ல உட்காந்து வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருந்தவன் அங்க ஐயோ ஓங்குனதை பார்த்ததையும் அந்த கொட்டலாவை எடுத்து ஓங்கி விட்டாவார் ஒண்ணு கரெக்டா த்ரோ முழங்கையில் வந்து அடிச்சது. ஏனாயா அடிக்கிற அப்படின்னு மானம் கட்டனாய், மரியாதை கட்டனாய், ஏலம் கட்டனாய், ஏறத்து விட்டாயி 6 விட்டு போய் 6 காய்ச்சி வைக்க போறேன். செரு பிஞ்சுவா பிஞ்சு மரியாதையை கைக்கு கீழே இருக்கு. 1000 இருந்தாலும் அடுத்தவன் பெத்த புள்ள, அடுத்தவன் பெத்த புள்ளை கை நீட்டி அடிக்க போறீங்க, எல்லாம் மனுஷனாடான்னு எங்க அப்பத்தா கேட்டா. அப்பத்தானா அப்பத்தாயா கட்டணு பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா 4 பேர் என்னும் பாங்கடா. ஓர கடைய போட்டு கோரின் மேல ஆளா வச்சு 4 முதி முதினா. சே உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல, அது எது ஸ்பெஷல் பாட்டி. அதானே அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணுங்க. உனக்கு காலில் மட்டுமா புண்ணு? வெத்தலை பட்டு வாயின்தான் புண்ணா போச்சு. என்ன பண்ணி தொலைகிறது? நடுவர் அவர்களே அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணா போச்சா, மிரட்டிட்டு விட்டுருலாம்னு கையை ஓங்குனாக்கா. நீங்க வேளுங்க, ஆனா அடிக்கலையக்கா. சாமியான சத்தியமா அடிக்கலே, மகாசக்தி மாரியாத்தா மேல ஆணையிட்டு அடிக்கலே. வெந்திருச்சாலக்கா. வாசல்ல படுத்தவா குறுக்கி படுத்துக்கிட்டா. இதுக்குன்னே குடியிருக்கிற அளவு இந்த பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறவளுக்கா. கரெக்ட். எவன் குடும்பத்துல சண்டை வரும், எவன் வாசலுக்கு வருவா, அதை போய் பிரிச்சுட்டு வர்றது இவளுக்கு வேலை. இந்த காலத்து பொம்பளையா, ஏன்னா புருஷமாரு வேலைக்கு போயிறவங்களுக்கு பொழுது போகணும்ல, அடுத்த குடும்பத்தை பாக்குறதே இவளுக்கு வேலை. எவா கவிதா, கவிதா, கவுதமி, கவுதமி, ராணி, ராணி, கவுசி, கவுசி 4 பேர் வர்றாங்க. 4 பேர் வந்தாளுங்க. அந்த கவிதா என்னை பார்த்து இப்படின்னு எட்டி பார்த்தா, எங்க வீட்டுல சண்டை முடி அப்படி பேக்ல ஓடிட்டா. அவ பேக் அடிப்பா, அவ பேக் அடிச்சிட்டா. ஆனா இந்த ராணி, கவுதமி, கவுசி 3 பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஊரக்கு எடுத்து ஊருக்கு மேக்கிங் எடுத்து பல குடும்பத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாளுவா. அந்த 3 குமரிகளும் சொல்றா. அதுல அந்த மொத குமரி இருக்கிற அந்த கவுதமி, அந்த நெட்டக்காலம் பெத்த புள்ள, அந்த பாலா போனவன் எரிஞ்சவாயும் பெத்த புள்ள. அவ சொல்றா, அடிச்சிருப்ப நல்லா சம்பாதிக்கிறான் அந்த கொழுப்பு. ஏ
போன தீபாவளிக்கு அந்த பிச்சைக்கார பையனுக்கு கொடுக்கற 5000 பணம் கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அத மனசுல வச்சிருந்து எங்க வீட்டு சண்டையில கொண்டாந்து விடுறாங்க. அவா அந்த நெட்டக்காளி சிரிக்கி இவ கூட பரவாயில்லைங்க. இந்த ராணி இருக்கிறவாரு கூள குடிய கெடுக்க குட்ட கலப்ப ஆட்ட கெடுக்க பல குடும்பத்தை கெடுத்துவா. அவ சொல்றா இவளைங்க பள்ளிமா ஃப்ரெண்டு அவ சொல்றா நல்ல சம்பாதிக்கிறான்ல, கையில கட்டு முளைக்க அங்க வாரி புள்ள மூஞ்சிய குத்தி இருக்கிறான். ஏ குடுக்கல வருமனு சாவரா சம்பாதிக்கிறோம்னு 10,000 வாங்கிட்டாங்களாமா. ஒரு நாள் தானே 10,000, மறுநாள் கிடைக்காது. மறுநாள் சட்டி தான் எடுக்கணும். நடுவர் அவர்களே 10,000 வாங்க தானே கேக்கு வாங்குறாங்க. நடுவர் அவர்களே அத கூட விடுங்க. அந்த கவசி இருக்கல்ல, கவசி அந்த சுரேஷ் பொண்டாட்டி அவ சொல்றா இருடி இவன் இப்படியே ஓடப்படாது, இவனை இப்படியே விட்டோம்னு இதை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம புருஷன் மாதிரி நம்மளை கை வைக்க வருவானுவோம். இவனை கொண்டு போய் அவனாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே பொம்பளை போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுத்து டவுசரோட உட்கார வைக்கணும்ங்கிற. என்ன சொன்னா? டவுசரோட கொண்டு போய் பொம்பளை போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுக்கணும்ங்கிற ஐயா. அப்ப அவ உன்னை டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டு நீ தான் சொன்ன, நான் சொல்லல. அவ ஆசைப்பட்டாலும் முடியாது. நான் வீட்டுல கட்டுறதை கோமணமா செங்குறது அவ டவுசரோட பாக்குறேன். கோமணத்தை மட்டும் குறை சொல்ல ஐயா, விவசாயினுடைய உடையே கோவணம் தானடா. அதனாலடா கோடி கோடியா நம்மளை சம்பாதிக்க வச்சது. நடுவர் அவர்களே, கட்டுன புருஷன் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லும் போது நீ பொழைக்கிற பொம்பளை என்ன சொல்லணும்? இந்த காலத்துல 1000 சண்டை எனக்கும் புருஷனுக்கு வரும். நீ யாரெல்லாம் அதை கேட்கறக்கு? கேட்கணுமே, கேட்கப்படாதா? ஏன்னா இப்ப எங்க காலத்து பொம்பளை அப்படி விட்டுருவாங்களா? அடுத்தவகிட்ட பெருங்காயம் கடன் கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர கட்டுன புருஷனை கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலத்துல என்னங்க மானகட்ட காலம், எல்லாம் இந்த செல்லுபோன் வந்தது. புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச்சு, பேச்சுவார்த்தையே இல்லை. இருக்கிறது 4 பேர் தனித்தனியா போன் பாக்குறேன். அப்பக்காரன் போன் பார்த்துட்டு சோத்து திங்கிறேன், அம்மாக்காரி போன் பார்த்துட்டு சமைக்கிறேன், பையக்காரன் போன் பார்த்துட்டு மலாக்க போய் உழுகுறேன். அது இந்த வண்டி வாங்கி கொடுக்கறத நினைச்சா எனக்கு பபுருவாயிலே எரியுதுங்க. ஓட்டிட்டு போறவன் முன்னால புளோர்ல இருக்கிறேன், உட்காந்துக்கிட்டு போறவன் கடைசி புளோர்ல இருக்கிறேன். நீ இது பாத்தீங்களா கேரளாவிலே வண்டி ஓட்டிட்டு போய் 3 பேர் 4 பேர் சேர்ந்து ரேசி வச்சு 2 பேர் அனாம்பத்தா கரண்ட் மரத்துல அடிச்சு செத்து போனாங்களே, அந்த பெத்த தாய் தாப்படுக்கு மன குழுன்னு இருக்குமா? உண்மையிலையா? இந்த ஓட்டுறமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், உட்கார்ந்து இருக்கமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். நேத்து எங்க ஊர்ல அந்த வண்டியில ஒருத்தன் பொண்டாட்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு போனான்டா. ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறக்குனா பின்னாடி இருக்க பொண்டாட்டி முன்னாடி இருக்க பைக்ல ஏறி போய்க்கிட்டு. என் பொண்டாட்டிங்கிறேன் வந்தது ஏற்றி போய்கிட்டு இருக்கான்டாம. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல காதல்ங்கிறது அவ்வளவு ஒரு கண்ணியமா இருந்தது. கைய தாலி கட்டதுக்கு அப்புறம் கையை தொடறான்னா. ஆனா இப்ப அப்படியா? போய் பாருங்க, நாமக்கல்ல அந்த மொட்டைப்பாறையில சோடிய முக்காட்ட போட்டு கொண்டிருக்கிறாளுவோ. எந்த கதல பார்த்தாலும் ஒரு ஆம்பளை பொம்பளை குச்சிருக்கிறாளே. இத பாக்குறதே உன் வேலை. பட்டிமன்றக்கு லேட்டா வரேன்னு இப்பதான் தெரியும். நடுவர் அவர்களை வெக்கம் இல்லாத அவியில வெறுமையோட குச்சிருக்கிறான். பாக்குற நம்மளுக்கு என்ன வெக்கம்ங்கிற? நடுவர் அவர்களை காலில் ஓடுற செருப்பு 450 பேரம் பேசுறாங்களே இந்த காலத்துல? இல்ல. எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 பேரம் பேசுறாங்களா? இல்ல. வாங்கி திங்கிற முட்டாய் 45 பேரம் பேசுறாங்களா? இல்ல. ஆனா ஒரு கத்த கீரை 10 ரூபாய்னா 3 கத்த 10 ரூபாய் தரையான்னு ராசிவரம் சந்தையில பேரம் பேசுறாங்க. எங்க இருந்து இந்த காலத்துல விவசாயி விளங்குவே? யோசிச்சு பாருங்க. எல்லாம் கொண்டாந்து மருந்து மாயத்தை கொட்டுன்னு கொட்டி மண்ணை மலடு பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த காலத்துல. அன்னைக்கு மாட்டேர் ஓட்டு உழவுனோம், வேப்பத்தலை கொண்டாந்து எருக்குந்தலை கொண்டாந்து கொளிச்சி கொண்டாந்து சேத்தடிச்சு நெல்லு நட்டோம். கரும்பு காட்டுக்கு அந்த கரும்பு தோங்க உரிச்சு போட்ட மண்புழு அப்படியா இருக்கு. ஆனா இந்த காலத்துல ரசாயனம்ங்கிற பேர்ல அதை பண்ற இதை பண்றோம்னு சொல்லி மண்ணை மலடாக்கி நம்ம வீட்டு பெண்ணையும் மலடாக்கி கொண்டுட்டு இருக்கக்கூடிய காலம் தாங்க இந்த வாட்ஸ்அப் காலம். ஆனா வயல்வெளி காலத்துல இயற்கையா விளைஞ்சதை சாப்பிட்டோம், இயற்கையா இருந்தோமுங்க. ஆம்பளைகளுக்கு சரி பொம்பளைகளுக்கு சரி வீரியம் இருந்ததுங்க. 8 புள்ள 10 புள்ள பெத்துக்கிற அளவுக்கு திறமை இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு ஒத்த புள்ளை இல்லைன்னு ஆஸ்பத்திரியா சுத்துறாங்களே இந்த வாட்ஸ்அப் காலம். இந்த காலத்துல வாழலாமாங்க? நடுவர் அவர்கள் இந்த பச்சை துண்ட தோல்ல ஓட்டு இன்னைக்கு 23 வருஷம் ஆகுதுங்க. வெளுத்து கிடக்குது பாருங்க, துண்டும் வெளுத்தான் கிடக்குது. இந்த காலத்துல விவசாயி வெளுத்தான் கிடக்குற. பச்சை தண்ணி விக்குது, நாம் கிணா கண்டமாங்க இப்படி குடிக்கிற தண்ணி பாட்டல் வருமுன்னு
ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி குடிச்சோம், சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி குடிச்சோம், ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி குடிச்சோம். மனுஷனுக்கு எங்க காலத்துல ஒரு நோவும் இல்லை. ஆனா இப்ப பூரா ஆரோ வாட்டுறத பாட்டல்ல வாங்கி 25 ரூபா கூலிக்கு இல்லைன்னு 20 ரூபா. ஆனா பசும்பால் விற்கிறது லிட்டர் 19 ரூபாய்க்கு. எங்கிருந்து விவசாயி விளங்குவேன்? நீங்க இந்த காலம் நல்ல காலம்ங்கிறீங்கள, விவசாயம் பண்ற பையனுக்கு முதல்ல பொண்ணு கொடுக்கறது தயார்னு ஆராய்ச்சி சொல்றாங்களா ஐயா? அப்படி கேளு. நல்ல வெளிநாட்டு மாப்பிளை, வெளியூர் மாப்பிளை, வருமானம் வரக்கூடிய மாப்பிளை பாக்குறீங்க. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அப்படி இல்லைங்க. பண்ணையும் பண்ணவனுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. விவசாயம் மட்டும்தான் இந்த உலகத்துல யாருக்கு அடிமை இல்லாத தொழிலுங்க. மற்ற தொழில் எல்லாம் ஒருத்தருக்கு அடிமையான தொழிலுங்க. வேலை இருந்தா வேலை பார்க்கலாம், இல்லைன்னா வேப்ப மரத்துக்கடி கட்டில் போட்டு தூங்கலாம். ஆனால் நம்மளை கேட்க முடியுமாங்க? அப்பேற்பட்ட விவசாயம் இந்த காலத்துல அழிஞ்சிட்டு வருதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. 2045 இன்னைக்கு பிச்சைக்காரனா தெரியக்கூடிய விவசாயி ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரனா உங்க கண்ணுக்கு தெரிவான்னு சொன்னா, அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு இன்னைக்கு மகத்துவத்தை நீங்க கொண்டு வந்தால் ஒழிய நாட்டையும் இந்த வீட்டையும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி, என்றைக்குமே மன மகிழ்ச்சியான காலம் வாட்ஸ்அப் காலம் அல்ல, வயல்வெளி காலத்துலதான் சந்தோஷமா வாழ்ந்தவங்க. 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லைங்க, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க, ₹1,00,000 கொண்டு போய் கோயில காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லைங்க. இந்த காலத்துல பொண்டாட்டிமாரு வேச்ச கேட்காம பெத்த தாய் தகப்பனுக்கு அவை வருமானம் இருக்குதோ இல்லையோ, அவளுக்கு சாக மட்டும் சோறு போடுங்க ஐயா. அவளை அனாதையா தவிக்குற்றாதீங்க. பல பஸ் ஸ்டாண்ட்ல கையேந்து நிற்கக்கூடிய பெரியவர்கள் இந்த காலத்துல அங்க கண்ணுல பாக்குறோம். ஆனா எங்க காலத்துல சண்டையோ வழக்கம், வீட்டுல கைகால முறிச்சு சோறு போட்டாலும் போடுமே தவிர இன்னொருத்தங்கிட்ட கையேத்தி சாப்பிட்ற வழக்கம் எங்களுடைய அந்த காலத்துல இல்லைங்க. ஆனா வாட்ஸ்அப் காலத்துல பணத்தை பெருசா நினைக்கிறாங்களுங்க. அது ஆகாது. மனித மனதை பெருசாக நினையுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ற பையனுக்கு பொண்ணு கொடுங்க ஐயா. நல்ல வருஷம் ஒரு புள்ள பெத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அந்த காலத்துக்கு வயல்வெளி காலத்துக்கு வாட்ஸ்அப் காலத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரு காலத்துல வலிச்சா புல்ல, இப்ப கிழிச்சா புல்ல. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புல்ல, இப்ப பிறக்க ஊரம் கீரி புல்ல, கீரி தான் புல்ல பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலுவும் புல்ல ஒரு பக்காலுவும். இது ஆண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்தவங்களை போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தைய அவ குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வாழ்த்து சொல்லி என் சகலைக்கு போய் சொல்லுங்க. ஏன்டா குழப்பத்தை உண்டி ஒன்று பிளான் பண்றேன். போன மாசம் என் குழந்தைய அவ குழந்தை பிறந்துச்சு. பார்க்க போறோம். தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கிடந்து அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 70,000 பணம் கட்டினேன் நான் தாண்டா, நம்ம கிடந்து அழுது கிடக்குறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்கான் பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4க்கு நீ கட்டு, உனக்கு பிரசவமே வேணாம், பேசாம உட்காந்துரு. அப்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கா? இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் அவ்வளவு பேரும் புறாடு பண்றான். அந்த காலத்துல போன வாரம் மெட்ராஸ் போறதுக்கு திருச்சியில பசி ஏறி உட்காந்துட்டேன். என் பக்கத்தில் உட்காந்தவன் சொன்னான், சார் மேல்மருவத்தூர் வந்தா சொல்லுங்க சார்னு தூங்கிட்டான். அவனுக்கு இடம் தெரியாதவன் போல இருக்குன்னு 4 மணி நேரம் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். இப்போ மேல்மருவத்தூர் வரும், இப்போ மேல்மருவத்தூர் வரணும். கரெக்டாக மேல்மருவத்தூர் வந்தவுடனே அண்ணே அண்ணே எந்திரிக்கேன் தான் மேல்மருவத்தூர் வந்துருச்சுன்னு சன்னலை திறந்து சாமியை கும்பிட்டு படுத்துட்டா. ஐயா இவன் சாமி கும்பிட்றதுக்கு நான் 4 மணி நேரம் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். அப்போ எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம்? இன்னைக்கு குடும்ப உறவுகள் நல்லா இருக்கா? எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டே வந்ததில்ல. கைதட்டுங்கக்கா. சத்தியம் பண்ணி சொல்றேன், பொய் சொல்ல மாட்டேன். சொந்தக்கார ஊர்ல பொய் சொல்ல மாட்டேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். 13 வருஷமா சண்டையே வந்ததில்ல. எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்த அவள சண்டை வர்றதுக்கு இப்ப சாப்பிட்றா, உருள்றா, பிறல்றா. அப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத வாழ்க்கையில வாழ்றோம். ஒரு மனுஷன் அன்னைக்கெல்லாம் எனக்கு 10வது படிக்கும் போதே எங்க அப்பா முத மைப்பேனாவே வாங்கி கொடுத்தாரு. அந்த பேனாவை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டான். கிளாஸில் போய் காட்டு வந்தா எங்கள் அப்பா புது பேனா வாங்கி கொடுத்தாரு. இதை காலி பண்ணுறதுக்குன்னே கிளாஸுக்கு 2 பேர் இருப்பாங்க. எங்க குடு எழுதி பார்ப்பான். கிறுக்குது அவனே ஐடியா சொல்லுவான். புது பேனா கிறுக்க தாண்டா செய்யும். அந்த முள்ளுள்ள பிளேடை வச்சு கிழிச்சோம்னா அழகாக மை வரும்பாங்க. அப்பவும் எழுதாது. இங்கிட்டு இருக்கவன் சொல்லுவேன், எழுதாதுரா
அந்த முள்ளை கலட்டிட்டு கருப்பு கலரில் ஒரு நிப்பு கட்டை இருக்கும், சைடில் 2 கோடு போட்டோம்னா அழகாக எழுதும்பாங்க. அப்பவும் எழுதாது. பின்னாடி உள்ளவன் சொல்லுவான், எழுதாதுரா, சிமெண்ட் திரையில் 4 கிறுக்கணும்னா அழகாக பட்டை அடிக்கும்பாங்க. இவ்வளவும் முடிச்சு எழுத போகல பேனா கசிய ஆரம்பித்தேன். ஏன்னா 12 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவனே ஒரு பேப்பரை பிச்சு கொடுத்து இதை பிடிச்சிக்கிட்டு எழுது. அப்போ தான் நம்ம பிள்ளையார் சொல்லி போட போவோம். இவன் 2 பேரும் ஆரம்பிச்சிருவான். நான் தானே உனக்கு பேனா சரி பண்ணி கொடுத்தேன், எனக்கு 2 சொட்டு மை கொடு. நம்மளும் கொடுக்க மாட்டான். வேணா நான் ஒரு உதறேன், நீ உறிஞ்சிக்கிறியா? இதாங்க அன்னைக்கு இருந்த வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி கிடையாது, யூஸ் அண்ட் த்ரோ. ஒரு காலத்தில் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லி கொடுக்குறோம்? எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் டப்பா. தம்பி ஸ்நாக்ஸ் டப்பா, இது ராசிபுரத்தில் அப்பா வாங்கிட்டு வந்தது, யார்கிட்டையும் கொடுக்காத. காஸ்ட்லியான கேக்கு, யார்கிட்டையும் கொடுக்காத, பத்திரமா வச்சுக்க, யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அவன் ரெஸ்ட் ரூம் விடும்போது 11 மணிக்கு டப்பாவை திறப்பான். 4 பையில வருவான், அத்தாடி வர்றான்னு சொல்லி மூடிடுவான். கரெக்டாக பாத்ரூமில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தவனுக்கு கொடுக்குற எண்ணத்தை அன்னைக்கு ஒழிச்சு விட்டோமா இல்லையா? இன்னைக்கு பிறருக்கு கொடுக்கணும்னா, விருந்தினரை உபசரிக்கணும்னா, இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு போனோம்னா வாங்க வாங்க உங்க வீட்டில் சின்ன பிள்ளை நல்லா இருக்கா, பெரிய பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்டோம். இப்போல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் போகிற மாதிரி சென்னைக்கு ஒரு வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போகிறேன், கேட்டில் எழுதி கிடக்கு, நாய்கள் ஜாக்கிரதை. எட்டி பார்க்குறேன், ஒரு நாய் தான் கிடக்கு, அந்த நாய் சும்மா கிடக்கு. ஏன்டா எழுதி போட்டிருக்கான்னு கேட்ட திறந்துக்கிட்டு போய் காலிங் பெல் அடித்தேன். ஒரு அம்மா கதவை திறந்துக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு, கரெக்ட் நாய்கள் ஜாக்கிரதை கரெக்டாக போட்டிருக்கான். வள்ளுவன் தான் சொன்னான், மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் இருந்துன்னா, விருந்தினர் முகம் அனிச்ச மலரை விட மென்மையானதுறான்னா. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாமே மாறிட்டோம். அந்த காலம் தான் நல்லா இருந்துச்சு, வயல்வெளி காலம் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற முறையிலே பாசத்துக்குரிய தொலைக்காட்சி புகழ் பாண்டிச்சேரி கௌதம்